Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூடையோட உள் பக்கத்துல வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணி பின்றதுன்னு பார்க்க போறோம். கூடையோட வெளி பக்கத்துல வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பாக்கெட் எப்படி பின்றதுன்னு வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பின்ன போறது கிடையாது. ஏன்னா இது கூடையோட உள் பக்கத்துல வந்துட்டு வைக்க போறோம். இந்த பாக்கெட் வேண்டாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இப்படி அமுக்கி விட்டுட்டீங்கன்னாக்கா இந்த பேக்குக்குள்ள ஃபுல்லாவே உங்களால திங்ஸ் வைக்க முடியும். இந்த பாக்கெட் வந்துட்டு ஸ்பேஸை அடைக்காது. இந்த பாக்கெட்டுக்குள்ள பேஸ் வைக்காம பின்னிருக்கும். இங்க விரல் விட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு விரல் போற அளவுக்கு கேப் வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடி பேக்ல அந்த பேஸ் இருக்கு. சோ இதுக்கு பேஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது நீங்க வாட்டர் பாட்டில் வைக்கணும்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். வேண்டாம்னாக்கா அது நீங்க ஜஸ்ட் புஷ் பண்ணி விட்டுட்டு வேற திங்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள வச்சுக்கலாம். இந்த பேக் மட்டும் 2 ரோல்ல லேடர் நாட் இல்லாம எப்படி பின்றதுன்னு நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. நீங்க எத்தனை ரோல் கூட பின்னாலும் சரி, எந்த நாட்ல இந்த கூடைய பின்னாலும் சரி, பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கூடைய ரிவர்ஸ்ல வந்துட்டு ஃபுல்லாவே திருப்பி வச்சுக்கோங்க. அப்பதான் பாக்கெட் பின்ன முடியும். பாக்கெட் பின்னிட்டு அதுக்கப்புறமா நேரா இந்த கூடைய திருப்பிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த பாக்கெட் பின்னுறதுக்கு 15 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை விட பெரிய பாக்கெட் வேணும் அப்படின்னாக்கா எவ்வளவு ஒயர் எடுக்கிறதுன்னு நான் இதை பின்னும் போதே சொல்றேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரன்னிங் ஒயர்ல நம்ம ஜாயின் பண்ண போறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதா இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ண ஒயர் இருக்கு இல்லையா, இதையும் ஒரு பக்கம் சின்னதா மடிச்சு நார்மல் நாட் போட்டுக்கோங்க. சின்னதா அப்படின்றது ஒரு 1/4 அடிக்கும் கம்மியா விட்டுக்கோங்க. ஏன்னா இதை உள்ளுக்குள்ள நம்ம சொருகி விட்டுருவோம். ரன்னிங் ஒயர் லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடிக்கும் கம்மியா இருக்கணும். அதே மாதிரி மேல் பக்கம் போற அந்த ஒயர் 1/4 அடிக்கு கம்மியா இருக்கணும். இதே மாதிரி கட் பண்ண 15 ஒயரையும் வரிசையா ஜாயின் பண்ணணும். அந்த சின்னதாக இருக்கிற பக்கம் மேலே வச்சாலும் சரி, இல்லை கீழே பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாமே ஒரே பக்கத்தில் ஜாயின் பண்ணணும். லாங்காக இருக்கிற ஒயர் ஒரு பக்கத்துலையும், சின்னதாக இருக்கிற ஒயர் ஒரு பக்கத்துலையும் இருக்கணும். இந்த வீடியோவில் நாட்டெல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் கிளியராக சொல்லலை. ஏன்னாக்கா பேஸ்கெட் பின்னா தான் இந்த பாக்கெட் பின்னுவீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நாட் எல்லாம் போட தெரியும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒயர் கூடைகள் பின்னும் போது கட் பண்ண ஒயர்ஸை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு சரிசமமாக மடிச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ சின்னதாக விட்ட ஒயரை உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருவோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ண 15 ஒயரையும் இதே மாதிரி ஒரு பக்கம் சின்ன பக்கம் இருக்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பெரிய பக்கம் இருக்கிற மாதிரியும் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல வந்துட்டு கூடையில இந்த மாதிரி வச்சு பாருங்க. இதுக்குள்ள வாட்டர் பாட்டில் கரெக்டா போகுமா என்னன்னு. சப்போஸ் டவுட்டா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஒயரை கூட எக்ஸ்ட்ராவா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா வாட்டர் பாட்டிலும் ஒரே அளவுல இருக்காது இல்லையா. இப்போ என்னோட ஸ்டீல் பாட்டில் வைக்கிற அளவுக்கு இது கரெக்டா இருக்கு. லாங்கா இருக்கிற ஒயர் மேல இருக்கிற மாதிரியும், சின்னதா இருக்கு இல்லையா அந்த ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, லெஃப்ட் சைடு சின்னதா ஒயர் விட்டோம் பாருங்க. அந்த ஒயரை கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேரா மேல இருக்கிற அந்த நாட்ல இருந்து சொருகணும். இந்த 1/4 அடி ஒயரை ஃபுல்லாவே இந்த கூடைக்குள்ள சொருகி விட்டுருங்க. கார்னர் டர்ன் பண்ண நாட் வந்துட்டு 3 நாட் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேரா மேல இருக்கிற நாட்ல இந்த 1/4 அடி ஒயரை சொருகணும். எவ்வளவு ஒயர் இருக்கோ அவ்வளோத்தையும் சொருகி விட்டுருங்க. கார்னர் டர்ன் பண்ணோம் பாத்தீங்களா, அதுதான் அடையாளம். ஒன் சைடு கார்னர் டர்னிங்ல இருந்து இன்னொரு சைடு கார்னர் டர்னிங் வரைக்கும் இந்த பாக்கெட் வந்துட்டு நம்ம பின்ன போறோம். இப்போ ரைட் சைடு ஒயரை சொருகியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்டா இருக்கிற ஒயர் இருக்கும். நம்ம பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போறதுனால ரோலோட இருந்துச்சுன்னா பின்ன முடியாது. ஸோ நான் இதை ஒரு 10 அடிக்கு அளந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வைக்காம அளந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்க ஸ்கேல் வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற வரிசையில் தான் இப்போ நம்ம அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். ஸோ காலத்துக்கும் இந்த பாக்கெட் வந்துட்டு நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த ரன்னிங் ஒயர் முறுக்கல் இல்லாமல் இந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் எடுத்துக்கோங்க. அந்த நாட்ல இருக்கிற கேப்ல இந்த ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ முறுக்கல் இல்லாம எடுத்துக்கிட்டு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேரா மேல இருக்கிற நாட்ல இந்த ஒயரை சொருகிறேன். அதுக்கு நேரா மேல இருக்கிற இந்த நாட்ல இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமா எடுக்கிறேன். இப்போ 2 நாட்ல இந்த ஒயரை சொருகி இருக்கும். சொருகிட்டு கொஞ்சம் ஸ்லோவா புடிச்சு இழுத்துக்கோங்க. இந்த 10 அடி ஒயரையும் நம்ம கூட பின்னதுக்கு அப்புறம் ஒயரை சொருகி விடுவோம் இல்லையா, எப்படி சொருகி விடுவோம், அந்த நாட்ல இருக்கிற ஒரு சின்ன ஒயர்ல சொருக்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயரை நான் சொருகி இருக்கேன். ஹோல்ல சொருகல, இதையும் நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நாட்லாம் கொஞ்சம் லூஸா இருக்கும், இதை டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 2வது வரிசை லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நம்ம பின்னிட்டு போறோம். கீழே சின்ன துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து நம்ம நாட் போட போறோம். ஏன்னா பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒயரை சொருகிறது கஷ்டமா இருக்கும். ஸோ கையோட இந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போடணும்.
திரும்பவும் சொல்கிறேன், லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு இப்போ நம்ம பின்ன போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக மடித்து இந்த சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நாட் போடுற மாதிரி தான் அந்த சின்ன ஒயரோட சேர்த்து இப்படி சுற்றி நாட் போடணும். இப்படி பின்னுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் பின்னிக்கோங்க. இந்த பாக்கெட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை அப்படியே மடித்து சொருகி விட்டுக்கோங்க. பிரச்சனை இல்லை, எப்படி வேணால் நீங்கள் பின்னலாம். இந்த மாதிரி பின்னோன்னா அதை சொருகி விடுற நேரம் நமக்கு மிச்சமாகும், அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போடும்போது பேஸ்கெட்டுக்கும் இந்த பாக்கெட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ரெண்டாவது நாட் இந்த சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, இதை மடித்து இதோட சேர்த்து நாட் போடுறேன். இப்போ அடுத்த நாட் போடுறேன் பாருங்க. நம்மளோட சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோட ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த ஒயரை ரைட்டு டு லெஃப்ட் ரிவர்ஸில் வந்துட்டு பின்னணும். இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா, இந்த மாதிரி மெத்தடில் குடைகளுக்கு வெளியே பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணுறது, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி பாக்கெட் மட்டும் இல்லாமல் ஒயர் குடையில் வந்துட்டு ஃப்ளவர் பாட் எப்படி பின்னுறது, டாலுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பர்ஸ் எப்படி அட்டாச் பண்ணி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். இந்த மாதிரி மெத்தட்ல பின்ன ஒயர் குடைகள் ஆகட்டும், பர்ஸ் ஆகட்டும், ஹேண்ட்பேக் ஆகட்டும், இதுக்காகவே தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த நாட் எப்படி போடுறதுன்னு ஸ்லோவா பாருங்க. இனி அடுத்த வரிசையை கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்லையோ இல்லை ஸ்கொயராக இருக்கிற ஒரு நார்மலான ட்ரேவை தனித்தனி அறைகளாக எப்படி பிரித்து பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இதையுமே இந்த ட்ரேவோட அட்டாச் பண்ணி பிரிஞ்சு வராத அளவுக்கு தான் பின்னி இருக்கும். நாட்டில் தான் அந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி பின்னி இருப்போம். இதையும் நீங்கள் பாக்கெட் அட்டாச்சிங் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூ ஐடியாஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரன்னிங் ஒயரை முறுக்கல் இல்லாமல் இதோட கார்னரை வந்துட்டு எடுக்கணும். என்னக்கா நம்ம நாட்டில் இருக்கிற சின்ன கேப்பில் வந்துட்டு சொருக போகிறோம். ஸோ முறுக்கல் இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வரிசை பின்னும் போது இந்த ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேராக மேலே இருக்கிற அந்த நாட்டில் சொருகி அதுக்கும் மேலே இருக்கிற நாட்டில் இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். கம்ப்ளீட்டாக இந்த 2 நாட்டில் இருக்கிற கேப்பில் இருந்து இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துக்கிட்டு ரைட்டு டு லெஃப்ட் பின்னணும். நம்ம வழக்கமாக இந்த பாக்கெட்லாம் பின்னும்போது அந்த ஹோலில் வந்துட்டு சொருகுவோம். இந்த ஹோலில் சொருகணும்னா பேஸ்கெட்டுக்கு வெளியே வந்துட்டு தெரியும். அதனால் அந்த நாட்டில் இருக்கிற கேப்பில் சொருகிறோம். திரும்பவும் பிகினருக்காக சொல்கிறேன், கார்னர் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நேராக இருக்கிற மேலே இருக்கிற நாட்டில் வரிசையாக இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னணும். இப்போ ரைட்டு டு லெஃப்ட் வந்துட்டு பின்னணும். ரிவர்ஸில் பின்னும் போது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். ரன்னிங் ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். ரன்னிங் ஒயரை சுற்றும் போது சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது நாட் போடுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற ஒயரை மடிக்கிறேன். ரன்னிங் ஒயரை சின்ன ஒயரோட சேர்த்து சுற்றி நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும். உங்களுக்கு கூடையோட வெளி பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பாக்கெட் வைக்கணும்னா பேஸ் வச்சு பின்னணும். இப்போ நம்ம கூடைக்குள்ள இந்த பாக்கெட் பின்னுறதுனால பேஸ் இல்லாமல் பின்னிக்கிட்டு இருக்கோம். பேஸ் வச்சு எப்படி கூடைக்கு வெளியே வாட்டர் பாட்டில் பாக்கெட் வைக்கிறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்கையும் ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்கெட் அட்டாச்சிங்க்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் விதவிதமாக நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிவர்ஸில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். 15 ஒயர்லையும் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ மூணாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை முறுக்கல் இல்லாமல் ரன்னிங் ஒயரோட கார்னர் எடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டாவது வரிசை பின்னோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற நாட்டில் இந்த ஒயரை வந்துட்டு சொருகணும்.
அந்த 3வது வரிசை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாட்டில் சொருகுங்க. சொருகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற நாட்லையும் சேர்த்து சொருகணும். 2 நாட்டில் சொருகி கம்ப்ளீட்டாக இந்த ரன்னிங் ஒயரை இந்த 2 நாட்டில் இருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை ஸ்லோவாக பிடிச்சி எடுங்க. ரொம்ப வேகமாக பிடிச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப திக்கான ஒயராக இருந்துச்சுனாக்கா அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்லோவாக பிடிச்சி எடுக்கணும். இப்போ லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு 15 ஒயர்லேயும் நாட் போடணும். இன்னமும் அந்த சின்ன ஒயர் இருக்குது. ஸோ சின்ன ஒயரோட சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். ஒரு 4 ரவுண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க சின்ன ஒயரோட சேர்த்து. அதுக்கப்புறமா அந்த சின்ன ஒயரை கட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே இந்த சின்ன ஒயரோட சேர்த்து தான் நாட் போட்டிருப்பேன். இந்த பேஸ்கெட்டோட கலரும் லைட் கலர். இந்த ஒயரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால கிளியராக வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு வீடியோவில் டார்க் கலரில் இந்த பாக்கெட் எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் டு ரைட் ஒரு ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு 5வது வரிசை இந்த நாட்டில் எப்படி அட்டாச் பண்ணி ரிவர்ஸில் பின்னுறதுன்னு பிகினருக்காக இன்னும் ஒரு முறை பார்த்துடலாம். லெஃப்ட் டு ரைட் பின்னுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ 4வது வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை முறுக்கல் இல்லாமல் இந்த ரன்னிங் ஒயரோட கார்னர் எடுத்துக்கோங்க. 3வது வரிசை பின்னும் போது எந்த நாட்டில் அந்த ஒயரை இன்செர்ட் பண்ணமோ ஸோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். அது கரெக்டாக 4வது அந்த வரிசை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அந்த நாட்டும் இருக்கும். 4வது நாட்டில் இன்செர்ட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற 5வது நாட் இருக்கு இல்லையா, அதில் இந்த ரன்னிங் ஒயரை வெளிப்பக்கமாக எடுக்கணும். 2 நாட்டில் இந்த ஒயரை சொருகணும். நம்ம நார்மலாக கூடைக்கு வெளியே பாக்கெட் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணி மேலே இருக்கிற ஹோல் வழியாக ஒயரை வெளியே எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி கீழே இருக்கிற நாட்டில் அந்த ஹோலை இன்செர்ட் பண்ணி மேலே இருக்கிற நாட்டில் வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு பின்னிட்டு போங்க. ரைட் டு லெஃப்ட் எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த பாக்கெட் பின்னுறதுக்கு நம்ம 10 அடி ஒயர் தான் எடுத்திருக்கோம். இந்த பாக்கெட் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்மளால் பின்ன முடியாது அந்த ரன்னிங் ஒயர் வச்சு. ஸோ ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ஜாயிண்ட் போட்டு பின்னணும். லெஃப்ட் டு ரைட்டு நம்ம நேராக எப்பவும் பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னும் போது ஈஸியாக வந்துட்டு ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ரிவர்ஸில் பின்னும் போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வரிசை எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. கார்னர் டர்னிங்க்கு நேராக மேலே இருக்கிற அடுத்த நாட்டில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னணும். இப்போ 7வது வரிசை ரிவர்ஸில் பின்னும்போது ரன்னிங் ஒயர் வந்துட்டு தீர்ந்து போச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா ரிவர்ஸில் ஜாயிண்ட் போட்டு பின்னிட்டு போகிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு இந்த நாட்டில் வந்துட்டு ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 6வது வரிசை பின்னோம் இல்லையா, அதுக்கு நேராக மேலே இருக்கிற ஹோலில் ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டு எப்பவும் போல் மீதி எத்தனை நாட் இருக்கோ அத்தனை நாட்டையும் போட்டுக்கோங்க. எனக்கு பேலன்ஸ் இன்னும் 3 நாட் தான் போடணும். ஸோ 3 நாட்டையும் போட்டுக்கிறேன். லெஃப்ட் டு ரைட்டு பின்னும் போது ரன்னிங் ஒயர் தீர்ந்து போச்சுன்னா எப்போ நம்ம ஒயர் குடைகளுக்கு எப்படி ஜாயிண்ட் போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒயர் குடைகளுக்கு ஜாயிண்ட் போட்டு எப்படி பின்னுறதுன்னு டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பேலன்ஸ் வந்துட்டு 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சு என்ன பண்ணணும், முடிச்ச இந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். இது பிகினருக்கான வீடியோ இல்லை அப்படின்றதுனால லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கல. லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ முடிச்ச அந்த 2 நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த 2 சின்ன துண்டு ஒயரையும் பாக்கெட்டில் கையோட சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் எப்பவும் போல் வேற ஒரு ரன்னிங் ஒயரை வச்சு பின்னுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பாக்கெட் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு பின்னிக்கலாம். 2 அடி ஒயர் எடுத்ததுனால 15 ரவுண்டு வரைக்கும் தான் இந்த பாக்கெட் வந்துட்டு என்னால் பின்ன முடிஞ்சுது. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு பேஸ்கெட்குள்ளேயே இந்த ரன்னிங் ஒயரை சொருகி விட்டுடுறேன். இந்த பேஸ்கெட் எவ்வளோ ஹைட் இருக்கோ அது வரைக்குமே உங்களுக்கு பாக்கெட் வேணும் அப்படின்னாக்கா 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3 இல்லை 4 ரோலில் இந்த கூடை பின்னுறீங்கன்னா அந்த கூடையோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்குமே உங்களுக்கு பாக்கெட் வேணும்னா இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாக்கெட் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. மேலே இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஒரு 3 நாட்குள்ளே மட்டும் சொருகி விட்டுக்கோங்க போதும். ஒரு 3 நாட்டில் சொருகி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகிட்டு பார்க்கலாம்.
இப்போ நம்ம கூடையோட உள் பக்கத்தில் பாக்கெட் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. கூடையை ரிவர்ஸில் திருப்பி தான் இந்த பாக்கெட் அட்டாச் பண்ணணும். இதையும் மறந்துடாதீங்க. பின்னி முடிச்சுட்டு நேராக பழையபடி இந்த கூடையை திருப்பிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். 2 ரோலில் லேடர் நாட்டே இல்லாமல் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு ஃபுல் கிளியர் வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவோட லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். பாக்கெட் அட்டாச்சிங்க்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போது பேஸ்கெட்டுக்குள்ளே வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு பாக்கெட்டை வந்துட்டு பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னி இருக்கும். இதுக்கு நம்ம பேஸ் இல்லாமல் பின்னதுனால வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னாலும் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ஸ்பேஸ் கண்டிப்பாக அடைக்காது. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.